श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्रीमद् भगवद गीता இன்னைக்கு நம்ம பன்னெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகத்தினை தொடங்க போகிறோம். ரெண்டாவது ஷட்கத்தில் அப்படின்னா முதல் 6 முடிஞ்சது, ரெண்டாவது 6 அப்படின்னா அந்த ரெண்டாவது 6ல் இருக்கிற கடைசி அத்தியாயம் பக்தி யோகம் பேர் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னூட்டம் கவனமாக கேட்கணும். வாழ்க்கையில் லோகத்தில் பார்க்குறோம், ஒரு மனிதனை ஒரு சாதனம் வச்சுக்கிறான். அந்த சாதனத்தினால என்னமோ சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறான். சாதன சாத்தியம், த மீன்ஸ் அண்ட் த கோல். காரு எனக்கு சாதனம், இங்கே ரமணாலயத்தில் சேரறதுக்கு சாத்தியம். காருக்காக இல்லை, காரு எனக்கு இந்த விதமாக பிரயோஜனப்படணும். காரு நான் ரொம்ப நேசிக்கலாம், விரும்பலாம். எனக்கு காருடைய கலர் எனக்கு பிடிக்கலாம், அது மேலே அன்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதுக்கு நான் நல்லா பார்த்துக்கிறேன், செய்கிறேன். ஆனால் அது எனக்கு சாதனம் தான். அது எனக்கு இந்த சாத்தியத்தினை கொடுத்தா பிரயோஜனப்பட்ட அந்த சாதனம் நான் அதை நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமாவது நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, ஒரு சாதனம் இருக்கு. ஆஃபீஸுக்கு போகிறது, வேலை செய்கிறது అనేది சாதனம். மாதம் கடைசியில் பணம் வரணும் అనేది சாத்தியம். அந்த பணம் வந்தால் கூட ஒரு பேப்பர் நோட் அது என்ன பண்ணும்? சின்ன குழந்தைக்கு 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா அதுக்கு ஏதாவது தெரியுமா? கிடிச்சு வாயில் போட்டு மென்னி எப்படி துப்பி ஏதோ பண்ணும், தெரியாது. ஆனால் அதுக்கு பிஸ்கெட்டு கொடுத்தா மென்னி உள்ளக்கு முடிஞ்சு சாப்பிடும். ஆனால் நமக்கு 500 ரூபாய் கொடுத்தா பத்திரமாக வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போது எந்த விஷயத்தில் நமக்கு சுகம் கொடுக்கிறதோ, விஷயம் சாந்தினி கொடுக்கிறதோ, ரட்சணை கொடுக்கிறதோ, பிஹெச்எஸ் பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி கொடுக்கிறதோ, அது எல்லாத்தின் அதுக்காக தான். அது நம்முடைய சாத்தியம். நானும் சுகமாக இருக்கணும், நான் சாந்தியோடு இருக்கணும், அதுதானே வாழ்க்கையில் லட்சம். ரட்சணை இருக்கணும் எனக்கு. இந்த மூணுத்துக்குள்ளேயே வாழ்க்கையில் சேரி எல்லா சாதனைகளும். ஓகே, ஆத்தியாத்மிக சாதனை பற்றி பேசலை, கவனமாக கேட்கணும். வியாபகாரிக விஷயம் பற்றி பேசணும். சாதாரணமாக இது எல்லாருக்கும் பொருத்தம் தானே நான் சொல்கிறது? இப்போது எல்லாருடைய விஷயம் தானே? இல்லை சார் அவங்களது மட்டும்தான், எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி கிடையாது. ஸோ வீடு கட்டுக்கிறோம், வீடு எனக்கு ரட்சணை கொடுக்கறதுக்கு வீடு சாதனம். நான் உள்ள வெயிலுக்கு மழைக்கு இதில் கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஸோ அது கொடுக்கலன்னு அப்போ அது வீடு என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் சாதன சாத்தியம் இதெல்லாம் லோக விஷயம்లో எல்லோருக்கும் புரியறது இப்படி சொன்னால். ஆனால் இங்கே இந்த இடத்துல இப்போது பகவான்
பொதுவாக பக்தி மதம் ரிலிஜியன் ஓகே மதம்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது தப்பான வார்த்தை, நமக்கு அந்த மாதிரி வார்த்தை கிடையாது. சனாதன தர்மந்தான் இருந்தது. அவங்க எல்லாரும் அப்படி வந்ததுனால நம்மளுக்கும் ஒரு ஹிந்துயிசம் இஸ்லாமிசம் மாதிரி இசம்னு சேர்த்துக்கிட்டு மதம்னு சொல்கிறது பழகிட்டோம், தவிர அது தவறு. சரி, இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இந்த விஷயத்தில் வரும்போது அங்கே தான் பக்தின்னு பேசுவோம். அங்கே பகவான் சாதனமாக வச்சுக்கிறோம். நல்ல ஜாக்கிரதையை கேட்கணும். பகவானே சாதனமாக வச்சுக்கிறோம். பெரும்பாலும் எல்லோரும் அப்படிதான். அப்புறம் என்ன சாதிக்கணும்? இந்த சுகமும் சாந்தி ரக்ஷணா என்னுடைய மிச்சம் எல்லாமே அதில் எல்லாம் வருது இல்லையா? ஸோ அவருக்கிட்ட நிறைய சக்தி இருக்கு. அவர் எங்கோ இருந்தாலும் நான் பார்க்கலன்னா கூட அவருக்கு இப்படி பிரார்த்திச்சா பூஜை பண்ணால் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகவானை ஆராதித்து புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. அது நல்லா பண்ண வச்சுட்டாங்க. தசரதருக்கு புள்ள பிறந்துட்டான். ஒருத்தர் இல்லை, 4 பேர். அப்போது பகவான் சாதனம், சாத்தியம் என்னன்னு எனக்கு குழந்தைகள். ஸோ லோகத்தில் இப்படி தான் அந்த பகவான் நம்ம சாதனமாக வச்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சாதிச்சுக்கணும் வாழ்க்கையில். எனக்கு பணம் வேணும், வேலை வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தைகள் பிறக்கணும். பாருங்கள், ஒன்றா ரெண்டா. ஸோ லோகத்தில் எதெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியாது, இதில் கொஞ்சம் எனக்கு வேறு யாராவது உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு அப்படி ஒரு கடவுளன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டி பண்ணால் அதுக்கு இது பண்ணும், அது பண்ணும், இத்தனை தேங்காய் உடைக்கணும், இத்தனை பிரதட்சணம் பண்ணணும், இதெல்லாம் ஏதோ வச்சுருக்காங்க. அதே நம்பி அதே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து இப்படி தான் பகவானை சாதனமாக வச்சுக்கிட்டோம். இது தப்பாக கரெக்டானது அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படி வச்சுக்கிட்டால் இந்த பக்தி இது பக்தின்னு கூப்பிடுறோம், வேறு விதமாகவும் பக்தின்னு கூப்பிடுறோம். ஸோ இந்த மாதிரி இது எந்த அளவுக்கு கரெக்டு, அது அப்படி தான் வச்சுக்கிட்டால் பகவானும் செய்ய மாட்டாருன்னு இல்லை, செய்வார். நிறைய பேருக்கு நிறைய ஆகிறது. அப்போது இப்படி வச்சுக்கிட்டால் பூர்ணமான அந்த சாந்தி சுகம் ரக்ஷணா வந்துச்சா? அடிக்கடிக்கு நீ மறுபடியும் உனக்கு இன்னொன்று குறை வருது, இன்னொன்று ஆசைப்படுறேன், அதுக்காக மறுபடியும் ஓடி போவேன், மறுபடியும் அவர்கிட்ட ஸ்பெஷல் பூஜை பண்ணுங்க, ஆயுஷ் ஹோமம் பண்ணுங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. இப்படி தான் முதல்ல இந்த ஆத்தியாத்மிகம்னு சொல்லலாம், மதபரம்னு சொல்லலாம். முதல்ல வாழ்க்கை இப்படி தான் அது தொடங்கிறது, பக்தி அనే பேரில் தொடங்கிறது. அடுத்த விஷயம், இப்போ இதில் நிறைய சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எவ்வளோ நாள் இப்படி பகவான் சாதனமாகவே வச்சுக்க போகிறோம்? வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பூர்ணமாக லோகத்தில் சாதிச்சு முடித்து அவ்வளோதான் அப்படின்னு இருக்கா? அந்த பகவான் சாதனமாக வச்சுக்கிட்டு பிரசாதமாக வாங்கின பிள்ளைகள்னால அந்த ராமர்னாலேயே தசரதர் இறந்து போயிட்டார் கவலைனால. அப்போது என்ன ஆயிடுச்சு? ஒன்று சாதிச்சிட்டோம், இன்னொன்று நிற்கிறது. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட இப்போ இது பக்தின்னு சொல்லணுமா, இது என்னன்னு சொல்லணும், இது எந்த லெவலில் கொண்டு போய் இது வைக்கணும், இப்படியெல்லாம் அநேக சந்தேகங்கள். இப்போது 12வது அத்தியாயத்தினை பற்றி கொஞ்சம் சொல்லி மறுபடியும் இந்த விஷயத்துக்கு வருவேன்.
இந்த மாதிரி சந்தேகங்கள் வேதத்துடைய சாரம், வேதத்து பூர்வ பாகம் இருக்கு, அந்த பாகம் இருக்கு. பூர்வ பாகம் அந்த பாகம் ரெண்டுத்துடைய கடைசியில் சாராம்சம் என்ன சார்? கண்டென்ட் என்ன, எசன்ஸ் என்ன அப்படின்னு கேள்வி வரும்போது அங்கே அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு இப்போ நான் முதல்ல பேசின இப்படிப்பட்ட அந்த பக்தியில் வர அநேக சந்தேகங்கள் எங்களுக்கு எப்போ இப்படி வரவே இல்லை சார். நீங்கள் தான் இன்றைக்கி புதுசாக இங்கே இந்த 12வது அத்தியாயம் தொடங்கி இப்படி சாதனா சாத்தியமானே. பட் இது ரொம்ப சுலபமாக இப்போ இப்படி அப்படியே ஆமாம் அப்படி தான் இருக்கேன், நான் அப்படி தான் இருக்கேன். சில வாட்டி நானும் வச்சிருக்கிற, நானும் ரிப்போர்ட் பண்ணுற, நானும் ஆராதிக்கிற, அவர் தெய்வம் ரிப்ளை பண்ணல, எனக்கு ஒன்றும் நடக்கலை, நானும் 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பாருங்கோ இந்த இதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து எவரோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் 1 வருஷம் தொடர்ந்து அங்கே போய் அப்படி சுற்றி பண்ணுங்கோ, இது சொல்லுங்கோ, மந்திரம் ஏதாவது பண்ணுங்கோ, அப்படியெல்லாம் இது ஏற்றுங்கோ அதை ஏற்றுங்கோ அப்படியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு 1 வருஷம் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி திருஷ்டமாக எதுவுமே நடக்கலை. என்ன பண்ணுறாங்க மக்கள்? இன்னொரு இடம், இன்னொரு சுவாமி, இன்னொரு பேர், இன்னொரு கோவில், இப்படி தானே பண்ணுறோம். யாருக்கோ நடந்துச்சு, அவங்க சொன்னாங்க, அப்படி மாறுறோம். இப்படி சுற்றுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இத்தனை சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இதில் இதெல்லாம் கரெக்டாக இப்படியே போயிட்டு இருந்தால் எங்கே போய் நம்ம நிற்கிறோம்? ஸோ வேதத்துடைய சாரமன் எது சொல்கிறோமோ, வேதம் இது எல்லாத்துக்கும் வேதாந்தமும் பதில் கொடுக்கறது. அந்த பதில் தான் இந்த 12வது அத்தியாயம் 20 ஸ்லோகங்களோடு கூடியிருக்கிற ரொம்ப சின்ன அத்தியாயம், 20 ஸ்லோகங்கள் மட்டும். அப்படிப்பட்ட இது பக்தி. இதுக்கு பக்தி யோகம்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது பொதுவாக சொல்லணுமன்னா, அப்படி பக்தி யோகம் అనేది ஒன்றும் தனியாக இல்லை. எனக்கு கொஞ்சம் புது விஷயங்கள் எல்லாம் கேட்குறீங்க, ஜாக்கிரதை கேட்கணும். பக்தி யோகம் అనేది தனியாக அப்படி ஒன்றும் இல்லை. வேதங்களுக்குள்ளாவது அப்புறம் ఉపనిషత్తుகளுக்குள்ளாவது எங்கே கூட இப்படி பக்தி అనేది ஒரு யோகம் மார்க்கமனி சொல்லவே இல்லை. வெரி ரேர்லி, ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். இது கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதுதான் சத்தியம். ஏன் அப்படி சொல்லலை? அது ஒரு கேள்வி. சரியா? அதையும் பதில் கொடுக்குறேன் நான் ஏன்னு. ஸோ இப்போ என்ன சொன்னோம்? வேதத்துடைய சாரம் இங்கே நம்ம பேர் வச்சு படிக்கிற பக்தி யோகம் 20 ஸ்லோகங்களை கூடியிருக்கிற 12வது அத்தியாயம் பகவத்கீதைக்குள்ள. எதுக்கு இதுன்னு சொன்னால், சரி இது ஒரு சாதனமாக வச்சுக்கிறோம். முன்னாடி என்ன சொல்லிட்டோம்? நம்ம பக்தி வந்து சாதனை இல்லை. அந்த பக்தி வச்சுக்கிட்டு சாதனை பண்ணி சாதிக்க வேண்டியது வேறே. பகவான் பக்தி வச்சு பகவானை சாதிக்கணுமா, வேறு ஏதாவது சாதிக்கணுமா? நாம் கரெக்டான டைரெக்ஷனில் போகிறோமா, பின்னோக்கி எங்கோ கீழே போகிறோமானது சந்தேகமாக இருக்குது. பக்தி யோகம் అనేది வந்து மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கணும். ஒருவேளை எங்காவது ஒன்று ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அப்படி ஏதாவது பக்தியனை வார்த்தை உபயோகப்படுத்தியிருந்தால் கூட உபனிஷத்து, அதில் கைவல்யோபனிஷத்து ஆரம்பத்தில் அங்கே குரு கிட்ட வந்தார் சிஷ்யர், எனக்கு பிரம்ம வித்யத்துன்னு சொல்லித்தாங்கன்னு கேட்டார் நேராக. அப்போது அதுக்கு வந்து குரு பதில் சொல்லும்போது, அதாஸ்வலாயனோ பகவந்தம் பரமேஷ்டனம் உபசமேத்யோவாச்ச அதீஹி பகவன் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் ததா சத்பி சேவியமான நிகூடாமணி யயாச்சிராத் சர்வ பாபம் வியபோஹியாத் பராத்பரம் புருஷம் யாதி வித்வான். அப்போ தஸ்மை சகோவாச்ச பிதாமஹ்ச, அந்த பிரம்மதேவன் பிதாமஹ,
அவர் சொன்னார். அங்கே வந்து விவிக்த தேசேச்ச சுகாசனஸ்தः சுச்சி சமக்ரீவ சிரஷரீரः அத்தியாசிரமே அங்கன்னு சொல்லி பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய, பக்தி அనే வார்த்தை அங்கே வந்தது. பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய, அங்கே அப்படி என்ன அர்த்தம் என்ன, ஸ்ரத்தான்னு எடுத்துக்கணும். எங்காவது கமிட்மெண்ட்டோட நம்பி அந்த குரு கிட்ட உட்கார்ந்துக்கோ, கேட்டு தெரிஞ்சுக்கோ, சொல்கிறது கேளு. பக்தியா இன்ட்ரெஸ்ட், ஃபெய்த், கமிட்மெண்ட், ஓகே, அண்ட் சின்சியாரிட்டி, இதெல்லாம் சொல்லலாம். அங்கே பக்தி என்ன நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை அங்கே. ஸோ எங்காவது ரேர்லி அப்படி உபயோகப்படுத்திட்டா கூட அது வந்து இப்படிப்பட்ட பக்தி అనేది ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு இது எதுவுமே சொல்லலை. அப்போ என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 12வது அத்தியாயம் மொத்தம் ஆக்சுவலாக 2 டாப்பிக்காக பிரிஞ்சிருக்கு. 2 டாபிக் தான். 1வது ஸ்லோகத்தில் வந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் பேசின இப்படிப்பட்ட பல சந்தேகங்கள் இந்த பக்தி விஷயத்திலோ, பக்தி வார்த்தைக்கே சாதனை என்ன சாத்தியம் என்ன தெரியல பாரு, இப்படிப்பட்ட சில பல சந்தேகங்கள் அந்த பக்தி விஷயத்தில் வர எல்லாத்துக்கும் சமாதானம் கொடுக்கறது அந்த 1-2 12வது ஸ்லோகம் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஒரு 8 ஸ்லோகம்தான் இருக்கு. அந்த 8 ஸ்லோகத்தில் பலம் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த விதமாக பக்திని புரிஞ்சுக்கிட்டு இந்த விதமாக இவன் யார் சாதனை செஞ்சு இது அடைஞ்சானோ அவன் எப்படி இருப்பான், பலம்னு அங்கே தானே தெரியணும். நல்ல வயிறு ஃபுல்லாக பசிக்கிற மனிதனை சாப்பிட்டுட்டான், நல்லா பிளேட் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு, பலம் என்ன, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, பசி போச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி என்ன ஆகும், சந்தேகங்கள் எல்லாம் போச்சு, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் ஆகிடுத்து, சரியான விதமாக போகிறோம், போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்தவனும் நிம்மதியாக எப்படி இருப்பான் அப்படியே நீ அந்த பக்தனுடைய லட்சணங்களாக சொல்லி இதுதான் பலம். அந்த பக்தியோக பலம் வந்து மோக்ஷந்தான் தானே சொன்னான். பக்தி யோகம் வந்து மீன்ஸ் டு மோக்ஷ. அந்த 8 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த பலம் சொல்லப்பட்டது. சரியா, 2 டாபிக். அப்புறம் இப்போது ஆரம்பித்த இந்த முதல் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசணும். எதுக்குன்னா இப்போ இதெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சதுன்னா எ காம்ப்ரஹென்சிவ் பேர்ட் ஐ வியூ இல்லையா, அதுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு கிராஸ் பண்ண முடியும். அதுக்காக இது ரொம்ப புதுசாவான்னு அப்படி இல்லை, காம்ப்ரஹென்சிவ், சிந்தசைஸ்டு. இப்போ வரைக்கும் 11 அத்தியாயங்கள் முடித்து என்னதான் புரிஞ்சுக்கிட்டோம், என்னதான் புரிஞ்சுக்கணும், அங்கேருந்து அப்புறம் இந்த ஜர்னி தொடங்கணும். அப்புறம் இன்னொன்று, இந்த 12வது அத்தியாயம் 13வது அத்தியாயத்துக்கு எகெயின் ஃபவுண்டேஷன் ஆகிறது, லீடு கொடுக்கறது. அங்கேருந்து என்ன 13லேருந்து பகவத்கீதை கடைசி வரைக்கும், கடைசி ஷட்கம், கடைசி 6 அத்தியாயங்கள் பிரம்மாத்மைக்கிய போதம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அதுக்கு இங்கே ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஆகியிருந்தால் அங்கேருந்து வர 13லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழம், சிறந்தது, பியூட்டிஃபுல், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அத்தியாயங்கள். சரி, கவனமாக கேட்போம். இப்போது
முதல்ல கொஞ்சம் என்ன சொன்னேன், இப்போது பக்தி அணி அப்படி தனியாக ஒன்றும் வேதத்திலும் அப்படி ஒன்றும் மார்க்கம் சொல்லலை. அந்த வேதம் மொத்தம் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டுக்கு பார்த்தோம்னா 3 விஷயங்கள் தான் மொத்தம் பேசுறது. 3 விஷயங்கள், 3 பாகங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒன்று வந்து கர்மயோகம் பாருங்க, ரெண்டாவது வந்து உபாசன யோகம். பக்தனை வார்த்தைங்கள்லாம் வரல. உபாசன யோகம், ஞான யோகம், இந்த 3 தான். இந்த 3த்துனே நம்முடைய சௌரியத்துக்காக சில வாட்டி சில இடத்துல படி வந்து ரொம்ப ஹைட்டோ இல்லைன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அதை அப்புறம் 2ஆக பிரிச்சுடுவாங்க. இன்னொன்று கட்டியோ 2ஆக வச்சா நடக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்து இப்போ வரைக்கும் டீச் பண்ண இந்த அத்தியாயங்களுக்கு எல்லாத்துக்குள்ளே என்ன பண்ணார், இந்த 3 கிளியராக இருக்குல்ல, கர்மயோகம், உபாசன யோகம், ஞான யோகம். நீங்கள் வேதத்தினை அப்படி கரெக்டாக பார்த்தா ஒரு ப்ராட் லுக்கில். ஆனால் சௌரியத்துக்கு 5ஆக பிரிச்சுட்டார். எப்படி 5ஆக பிரிச்சுட்டாருன்னா, கர்மயோகத்தின்னு 2ஆக பண்ணிட்டார், உபாசன யோகத்தின்னு 2 லெவல். லெவல் 1 கர்மயோகா, லெவல் 2 கர்மயோகா, லெவல் 1 உபாசன யோகா, லெவல் 2 உபாசன யோகா. எத்தனை ஆயிடுச்சு? 4 ஆயிடுச்சு. ஞான யோகா 5 ஆயிடுச்சு. ஞான யோகத்தின்னு பிரிக்க முடியாது. சரியா? 5ஆக பிரிச்சிருக்காரு மொத்தம். இப்போது இந்த கர்மயோக லெவல் 1 என்ன அப்படின்னா கொஞ்சம் சுருக்கமாக தான், 2-3 பாயிண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்கணும், புரியும். இங்கே என்னன்னா, லோகத்தில் நான் முதல்ல ஆரம்பித்தது சொல்ல மாதிரி, லோகத்தில் எல்லோருமே வந்து மெட்டீரியலிஸ்டிக் ப்ராஸ்பரிட்டின்னு எதிர்பார்ப்போம். பிஹெச்எஸ் வேல்யூன்னா பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி வந்து மெட்டீரியலிஸ்டிக் இதுக்கு தானே. மெட்டீரியலிஸ்டிக்னா பௌத்திகம், விவகாரமாக. எல்லோருக்கும் வந்து அர்த்த அண்டு காமம், இது 2 மேலே நல்ல மைண்டு ஃபோக்கஸ் இருக்கும். அர்த்தம் என்ன? பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அனுபவிச்சுக்கணும், என்ஜாய்மெண்ட்டு. அது நீ சின்ன வீடு கட்டிக்கிறியா, பெரிய வீடு கட்டிக்கிறியா, சின்ன கார் வாங்குறியா, பெரிய கார் வாங்குறியா, எதுவும் மொத்தத்தில் யூ வாண்ட் டு பி கம்ஃபர்டபுள். சேஃபாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், லக்ஸுரியஸாக இருக்கணும், ஏதாவது பேர் கொடுங்கோ. லோகத்தில் மொத்தம் கூட இந்த மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் வந்து எல்லோரும், பிறந்தவங்க எல்லோருமே பிறந்தப்பவே துறவியாக போயிட்டார், அது வேறு விஷயம். யாரும் ஒருத்தங்க 99.9 பார்த்தா என்ன எங்கே இருக்கிறோம் நம்ம எல்லோரும்? முதல்ல அப்படி தானே வாழ்க்கை. அப்போது வேதம் என்ன பண்ணுறது, இத்தனை பேர் விரும்புகிறாங்க, இத்தனை பேர் மெஜாரிட்டி இருக்கும்போதும் அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். இது பண்ணும் அது கிடைக்கும், அது பண்ணும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு உள்ள வாசனை இருந்தால் தான் அந்த ஆசை வருது. ஆசை இருந்தால் தான் அதுக்கு செயல்படுவான். அப்போது அப்படி ஆசை இருந்து வாசனை இருந்தவன் வந்து எதுவுமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நீ ரொம்ப கட்டியாக தடம் போட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த டேமு சரியாக கட்டாமல் நிறைய தண்ணிக்கு கட்டினா எப்படி இருக்கும்? பாட்டன்னு உடஞ்சி அது ஃப்ளட் வரும் இல்லையா? அந்த மாதிரி இவன் மென்டலாகவே ஏதோ ஆகி போயிடுவான். அதனால் சாஸ்திரம் வந்து எதுவுமே அனுபவிக்க வேண்டாம், எதுவும் வச்சுக்காதான்னு சொல்லலை. சொல்கிறது எப்போ சொல்கிறது? கொஞ்ச நாள் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் விட்டுடணும். ஏன்னா இன்னும் நல்லதுக்காக. அப்படி தான் வேதம் சாஸ்திரம் கூட. பகவான் வேதம்னு பகவான் தானே. அதனால் கர்மயோக லெவல் 1 வந்து நீ அப்படி இருந்துக்கோ, ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன 2 கண்டிஷன் மட்டும் வைக்கிறோம். சரியா? முதல் லெவல் கர்மயோகத்திலும் இப்படி இருப்பான், எல்லாமே நிறைய மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை.
அதுக்காக வேண்டியது. அதுதான் நான் முதல்ல ஆரம்பித்ததே. நமக்கு பகவான் இருக்கா, அங்கே சாதனை அவர் சாதிக்க வேண்டியதெல்லாம் இங்கே இங்கே இதுக்கு எல்லாமே அதுக்காக தான். நீ எவ்வளோ பெரிய யக்னம் யாகம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, அப்படி தான் அது தொடங்கிறது. அப்படி என்ன அர்த்தம், இவங்களுக்கு மோட்சம் மேலே ஆசையோ மோட்சம் இருக்குன்னு அசல் விஷயமும் தெரியாமல் இருக்காங்க. தெரிஞ்சான்னு கூட ஆசை இல்லாமல் they never desire or like it for moksha. ஆனால் பகவான் சரி மோட்சம் பற்றி உனக்கு இப்போ இஷ்டம் இல்லைன்னா டசன்ட் மேட்டர், டோன்ட் வெரி, நான் கம்பல் பண்ணல, நல்லா இருந்துக்கோ லோக்கத்தில். ஆனால் கொஞ்சம் தர்மத்தோடிரண்ணா, பார்த்தீங்களா, தர்மத்தோடிரு. அங்கே ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான், ரெண்டு கண்டிஷன்ஸ் மட்டும் மினிமம் நீ ஃபாலோ பண்ணும், தர்மத்துக்கு கீழே வருது. என்னன்னா பி லெஜிட்டிமேட். லெஜிட்டிமேட்னாவே தர்மயுக்தமான அர்த்தம். மோடரேட் ஆர் லெஜிட்டிமேட் ரெண்டு வார்த்தை சொல்லுவோம். மோடரேட் ஆயிரு, அதி ஆசைக்கு போகாது. அப்புறம் தர்மம் தவறி போய் அதெல்லாம் தர்மமாக இருந்து சம்பாதிச்சுக்கலாம், வச்சுக்கலாம், சுகமாயிரும், பிள்ளைகளை வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ, தங்கம் வச்சுக்கோ, துணி வச்சுக்கோ, கார் எல்லாம் வச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனால் ரொம்ப அக்கிரமம் பண்ணாதே. ரொம்ப அக்கிரமம் பண்ணுறான் சார், நீ கஷ்டப்படாத அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லை, எதுக்கு எல்லா கட்சிக்காரன் அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க. அக்கிரமம் பண்ணுறதுக்கே வந்தாங்க சார், இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப அக்கிரமம் பண்ணாது, அது ஒன்றும் கவனி. ரெண்டாவது முக்கியம், நீ நிறைய லோகத்தில் நிறைய உடப்பே சாதிப்பே எல்லாம் செய்வே, உனக்கு பேரு புகழ் வரும், எல்லாம் வரும், ஓகே, நிறைய ஃபெயில்யூர் வரும், சக்ஸஸ்ஸு வரும். அந்த சக்ஸஸ் எல்லாம் கூட நீ உன்னால் மட்டும்தான் நான் தான் சாதித்து சக்ஸஸ் ஆகிட்டான்னு மட்டும் மனசில் வச்சுக்காமே, இது இந்த சக்ஸஸ் ஈஸ்வரனுடைய பிரசாதம் எடுத்துக்கோ. இப்போ கனெக்ட் ஆகிறது இது முன்னாடியெல்லாம் பேசினது, ஆனால் கொஞ்சம் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக சொல்லிட்டு இருக்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஈஸ்வர பிரசாதமாக பாவிச்சு, ஓகே, அப்படி எனக்கு நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணானே அந்த அகங்காரத்தின் வளர்த்துக்காது. ஓகே, ஜஸ்ட் இது மட்டும் சொல்லு. சும்மா சொல்லுதானே சார் சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க, மாதம் சம்பளம் வந்த உடனே சுவாமிக்கு முன்னாடி வச்சு காட்டிட்டு எடுத்துக்கோ, அவ்வளோதானே. வச்சுட்றேன், எனக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு பைசா எடுத்துக்க மாட்டார். பண்டிகையா நல்ல பாயசம் எல்லாம் 4-5 பண்ணிவிட்டு, ஆனால் பகவானுக்கு காட்டிடு, அதில் ஒரு துளசி போட்டு அவர் பீஸுடு கூட எடுத்துக்க மாட்டார். நீ வெயிட் பார்த்து வச்சுடு, வெயிட் ஏதாவது குறையிறதா, ஒன்றும் குறையாது. நீங்கள் வீட்டில் 4 பேர் நல்லா சாப்பிடுங்க. கான பிரசாத புத்தி, நல்ல குழந்தைகள் ஈஸ்வர பிரசாதம், நல்ல சம்பளம் ஈஸ்வர பிரசாதம், ஓகே, நல்ல ஈஸ்வரனுக்கு குறிப்பினால கார் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், பரவாயில்ல வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, அனுபவி எல்லாம் ஈஸ்வர பிரசாதம். இந்த மட்டும் ஆட்டிடியூடுன்னு வச்சுக்கோனார், பார்த்தீங்களா. இப்போ இது ரெண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது கர்மயோகம்னு ஹெட்டிங் கீழே வராது. கர்ம யோகம்னு ஹெட்டிங் கீழே வராது. அது அப்படி என்ன அர்த்தம், என்ன இந்த முதல் லெவலில் எப்படி என்ன கன்க்ளூட் பண்ணி சொல்லலாம், ஒரு சான்ஸ்கிரிட் டென்ஷன், பிரசாத புத்தியா புரியும் எல்லாருக்கும். சகாம கர்ம அனுஷ்டானம், பிரசாத புத்தியோட காமம் இருக்கு, சகாம கர்மன்னு அனுஷ்டிக்கிறதுக்கு பேர். ஆனால் அந்த பிரசாதனை வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் முதல் லெவல் ஆஃப் கர்மயோகா. இப்போது கணக்கு பாருங்கோ, நிறைய பேர் அதில் தான் இருக்காங்க சார். அதிலும் கூட இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசலை, அந்த ஆஸ்திகர்களோ அவங்கள நம்ம பேசலை. இந்த ஈஸ்வரன் அதெல்லாம் சொல்ல, அப்படி அவன் விட்டுடும். அந்த கருப்பு சட்டு அவங்களெல்லாம், சிகப்பு சட்டு அவங்களெல்லாம் விட்டுடும்.
ஆனால் இதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சிம்பிளாக கிடையாது, நேரோ மைண்டட்னஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா அப்புறம் ப்ராட்னஸ் பற்றி சொல்ல போகிறோம். இங்கே நேரோன்னு கொடுத்தோன்னா அப்போ ப்ராட் வேறு இருக்கா சார்? ஆமாம், ப்ராட்வே இருக்கு சென்னையில். ப்ராட் விஷன் இருக்கு, லார்ஜ் ஹார்ட் இருக்கு. இது இந்த முதல் லெவல் கர்மயோகத்தினே கிரமமாக பண்ணி 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 அநேக வருஷம் பண்ணிட்டோம், சிலவாட்டு அநேக ஜென்மமாவது பண்ணு பரவாயில்ல. ஆனால் உனக்கு தெரியாமல் நீ கொஞ்சம் கொஞ்சம் உன்னுடைய சித்தம் சுத்தி ஆகும். பிரசாத புத்தி అనేది உனக்கு தெரிஞ்சான்னு தெரியலன்னா கூட அநேக வருஷங்கள் ஆகட்டும், அநேக ஜென்மங்கள் ஆகட்டும், சித்தம் சுத்தி ஆகும். கர்மயோக எதுக்கு? சித்த சுத்தியர்த்தம். அது எவ்வளோ ஆயிடுச்சு, எவ்வளோ ஒழுக்கு போயிடுச்சு, அதெல்லாம் உனக்கு கணக்கு பண்ண தெரியல. ஆனால் சத்சங்கத்துக்கு வந்தால் தெரியும் கணக்கு நல்லாவே அந்த பேராமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியும். அதனால அப்படி செய்யும்போது உனக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சக்ஸஸ் மட்டும் இல்லை, ஃபெயில்யூரும் பார்ப்பேன். இல்லை நம்மை துரோகம் பண்ணிட்டான் அப்படி இல்லை, நமக்கு துரோகி அப்படின்னு வைஃப்னு திட்டா, ஹஸ்பண்ட் யாருக்கு பண்ணுவாங்க, யாருக்கு யார் வாழ்க்கையில் மோசம் பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான், ஏமாற்றுவான் தெரியாது. நம்ம சொந்த குழந்தைகளை ஏமாற்றலாம், ஹஸ்பண்ட் ஏமாற்றலாம், ஒய்ஃப் ஏமாற்றலாம், தாய் தந்தைகளும் விட்டுட்டு போகலாம், என்ன கூட நடக்கலாம், யாருக்காவது சொல்ல முடியாது இல்லையா? பல வகையை நடக்கிறதே. இப்படி கொஞ்சம் ஃபெயில்யூர்ஸும் நீ அங்கங்கே பார்த்துட்ருக்குற, உள்ள கொஞ்சம் கொஞ்சம் சித்தமும் சுத்தி ஆகிட்டுருக்கிறது. அப்போது இல்லை உனக்கே மனசில் ஒரு கேள்வி வரும், இவ்வளோ நாள் ரொம்ப செல்ஃபிஷ்ஷாகவே இந்த முதல் லெவல் அவனு ரொம்ப செல்ஃபிஷ் தானே எல்லாமே. ஈஸ்வரன் பேர் சொல்கிற பிரசாதம் பண்ணி எது சொன்னாலும் செல்ஃபிஷ் தான். என்ன குடும்பம், எனக்கு என் ஆரோக்கியம், என்னோடய வீடு, என்னோடய சொந்தம், என்னுடைய சொத்து, என்னுடைய பேரு புகழ் எல்லாம் செல்ஃபிஷ் தான். ஆனால் தோணும் ஒரு நாளைக்கு கேள்வி வரும், நான் இவ்வளோ அந்த பகவான்கிட்ட கேட்டு சொல்லி சரி நானும் சாதிச்சு வச்சானோ, ஏதாவது பதில் ஏதாவது திரும்பி கொடுக்குறானா? am I giving back anything to the society or to the Lord? அந்த கடவுளுக்கே வச்சுக்கலாம். நிறைய வந்துச்சு, நிறைய வெல் ஆஃப் அப்படி இருந்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா ரொம்ப வெல் ஆஃபாக இல்லைன்னா கூட சில பேருக்கு இந்த ஃபெயில்யூர்ஸ் எல்லாம் வரும்போதும் என்ன இப்படியே ஏதோ இவங்களுக்கு குடும்பத்துக்காகனே அந்த வால்மீகி அப்படி தானே ரோட் சைடு ராபராக தானே இருந்தார் முதல்ல. அப்புறம் நாரதர் சந்தித்து அவர் கூட பேசினதுக்கப்புறம் தான் இவ்வளோ பாப்பம் பண்ணுற அக்கிரமம். அப்போது இந்த பாப்பத்தில் உங்கள் வீட்டில் எல்லோரும் பங்கெடுத்து எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா, எங்கள் வீடு குழந்தைகள் எல்லாரும் காப்பாற்றுறதுக்கு நான் எல்லா திருடாவது பணம் வாழ்கிறதுக்கு உயிருக்கு வீட்டில் எல்லாருக்கு அப்படின்னு. அப்போது இது பாப்பம் நிறைய வரும், உனக்கு தெரியுமான்னா வந்தால் வரட்டும் தெரியும். இதில் உங்கள் வீட்டுக்காக அவங்களுக்காக பண்ணுறேன்னு அவர் யாராவது இதில் பங்கெடுத்துக்குவாங்க பாப்பத்தில்னா எடுத்துக்குவாங்கண்ணா. அப்படியா? போய் கேட்டுட்டு வந்தா போனான். எல்லாரும் கேட்டான் வீட்டில். அவன் கேட்டால் நீ என்ன பண்ணுறியோ அக்கிரமம் பண்ணுறியோ எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு காப்பாற்ற வேண்டியது போஷிக்க வேண்டியது நீ, பாப்பம் நாங்கள்லாம் எடுத்துக்க மாட்டோம்னா. அப்புறம் திரும்பி வந்தான். நாரதர் சொன்னார், பார்த்தியா? அதனால் குடும்பம் அணி சொல்லி அது சொல்லி இது சொல்லி டியூட்டி அணி சொல்லி இவ்வளோ அக்கிரமம் அதர்மமாக இருக்கிற வேண்டியதில்லை, இதெல்லாம் உனக்கு இன்னும் பத்தனமாகி போவேன்னாரு. அப்போ என்னதான் சுவாமி வழியான்னா பாருங்க. அப்படிப்பட்ட திருடனாக இருக்கிற வால்மீகி அப்போ பேர் வேற. அப்புறம் இந்த குரு ஒரு சந்தேஷம் கொடுத்த உடனே அங்கே குடும்பத்தில் அங்கேருந்து ஒரு ஃபெயில்யூர் வந்த உடனே ரெண்டு சேர்ந்து அப்படி மாறி போயிட்டான், தங்கமாயிட்டார்.
இப்படிப்பட்ட துர்மார்க்கனாக இருக்கிறது வால்மீகி மகாகவி ருஷி பிறந்தார். மாற்றம் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி வாழ்க்கையில் வரும்போது என்னாங்கன்னா சமாஜத்துக்குன்னா எங்கள் குடும்ப சமாஜம் தான் சார். குடும்ப சமாஜம் இல்லை, நீ அவங்கள சுவார்த்தமாக வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்காக பண்ண. இப்போ இங்கே செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் நிஸ்வார்த்தமாக நானும் கொஞ்சம் பண்ணணும் இல்லையோ అని எண்ணம் வரும். சரியா? இந்த நிஸ்வார்த்தமாக நான் கொஞ்சம் ஏதாவது திரும்பி கொடுக்கணுமும் பண்ணணுமும் தானே வாங்கிட்டே இருக்கிற இவ்வளோ நாள்லன்னு சொல்லி அந்த 2வது லெவலுக்கு வரவனும் செகண்ட் லெவல் கர்மயோகி. இவனு கர்மயோகி தான், புரியுதா? இப்போ இவன் இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, முதல் லெவல் அவன் வந்து இந்த லோகத்தில் மெட்டீரியலிஸ்டிக் வரலும் எக்விசிஷன் எல்லாம் வாங்கிக்கிறது அள்ளிக்கோ அப்படியே இருப்பான். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் இப்போது ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஆகிட்டான். இவனு கர்மயோகி தான், 2வது லெவல். இங்கே வந்து இப்போ இவன் வந்து என்னோட சக்ஸஸ் வந்து ப்ரப்போர்ஷனேட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹவு மச் ஐ கேவ் இட் பேக். நான் எவ்வளோ திரும்பி கொடுத்தா எனக்கு இருக்கிற திரும்பி கொடுக்கறதுன்னா பணம் மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஹெல்ப்பு, ஏதாவது வித்தியை டீச் பண்ணுறது, எல்லாமே கொடுக்கறது தான். ஆதரவு கொடுக்கறது, கருணையோடு பேசுறது, கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பப்போ அந்த சமயத்தில் ஏதாவது உதவி பண்ணுறது, பல வகையாக இப்படி ஏதாவது கிவிங் ரிட்டர்ன் பேக். அப்போது இவன் 2வது லெவலில் வந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து ஹவு மச் ஐ காட் இட் இல்லை, நான் நிறையா அப்படி நிஸ்வார்த்தமாக எதிர்பார்க்காம கொடுக்குறேன். இவனும் கர்மயோகி தான், 2வது லெவல் கர்மயோகி. இப்போ இவனுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? அங்கே ஒரு பேர் கொடுத்தோம் இல்லையா சம்ஸ்கிருதத்தில், சகாம பிரசாத புத்தியோட செய்கிற சகாம அனுஷ்டானம் பண்ணுறவன். இப்போ இங்கே ஈஸ்வரார்ப்பண புத்தியா, இந்த 2 பதங்கள் உங்களுக்கு பழக்கம் தான், நான் நிறைய வாட்டி சொன்னது. இப்போ அது கொஞ்சம் கரெக்டாக விவரிச்சுட்டு இருக்கோம் கிளாரிட்டிக்காக. ஈஸ்வரார்ப்பண புத்தியா நிஷ்காம கர்ம அனுஷ்டானம் பண்ணுறவன் இந்த செகண்ட் லெவல் கர்மயோகி. நிஷ்காமம், அங்கே எதுவுமே எதிர்பார்க்கல, நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் நிறைய, இனிமேல் இப்போ கொஞ்சம் எதுவுமே எதிர்பார்க்காம அப்படின்னா இவனும் மோர் சர்வீஸ் ஓரியன்டாக இருப்பான். இங்கே தான் சமாஜ சேவை, சமுதாய சேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரில் ஒரு காமன் விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? சகாமத்தோட செல்ஃபிஷாக இருந்து பிஸியாக இருக்கான் ஒருத்தனும், செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இன்னொருத்தன் பிஸியாக இருக்கான். 2 பேரில் காமன் என்ன? பிஸி தான். அதனால சில பேர் வந்து அந்த காரியம் இந்த காரியம், அந்த கிளப்பு இந்த கிளப்பு, அங்கே இங்கே அப்படின்னு. ஆனால் எல்லோரும் அதில் நிஷ்காமமாக இருக்கார்ல. பட் தேர் ஆர் பீப்புள், அவங்களுக்கு அந்த கோவில் வேலையில் ஈடுபடுறது, பொது வேலையில் ஈடுபடுறது, உடனே முன்ன வர்றது ஏதாவது விஷயம் இருந்தால், இப்படிப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்தில். இருக்கிறதுனால தான் நாடு ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு இல்லையா? கொரோனா இருந்தால் கூட எத்தனை பேர் மோடியோடைய மன் கி பாத் நீங்கள் பார்க்கணும். ஹிந்தி தெரியலன்னாலும் பாருங்கோ, அவர் எங்கெங்கெங்கிருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி எங்கெங்கே யார் எந்த கார்னரில் எங்கோ நாட்டில் இப்படி என்ன பண்ணுறாங்கன்னேது அதெல்லாம் கேதர் பண்ணி அதை பற்றி பேசுகிறார். அதுதான் மனசுக்கு தொடுறது அந்த விஷயம். பார்த்தியா இப்படிப்பட்ட சேவை அந்த போன வருஷத்துலேருந்து இப்போ கூட கஷ்ட காலத்தில் எத்தனையோ பேர். அப்போ அது துடிப்பு தான். லைஃபுக்கு கேர் பண்ணாமல் அவங்களுக்கு கெட்டுக்கிறது கொஞ்சமாக இருந்தால் கூட கொடுக்கறது. எல்லா ஊரிலும் அப்படி இருக்காங்க, அங்கெங்கெங்கெங்கே. கொஞ்சம் பேர் ஏதோ பேருக்காக பண்ணால் கூட, பட் பண்ணுறதுக்காவது முன்னாடி வரணுமே இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில். ஸோ இவன் வந்து 2 பேருக்கு காமன் என்ன சொன்னோம் இப்போது, அது முக்கியமான பாயிண்ட்டு. போத் ஆர் பிஸி. இதில் இருக்கிறவனும் பிஸி, அதில் இருக்கிறவனும் பிஸி. ஏன் பிஸின்னா, அடுத்த லெவலுக்கு வரமாட்டியா? இல்லை நான் பிஸி. அவனு போய் கேட்டானோ அவனு பிஸி அண்ணா.
இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பக்தனுக்கு வைகுண்டத்தில் இருந்து ஒரு நாள் பகவான் வந்து தரிசனம் கொடுத்தாரு. நல்ல பக்தர் கொடுத்துட்டு, பாபா ரொம்ப நாளில் என்ன நினச்சிக்கிட்டு நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் வைகுண்டத்துக்கு. என்ன எங்கள் ஊரில் எல்லாரும் கூட்டிகிட்டு போனோம். பாகவதத்தில் ஒரு பக்தன் இருக்கான். அது பாகவதத்தில் வரல, வேற எங்கே வந்ததோ ஒரு மகாத்மா சொல்லுவார். ததிபாண்டனே இந்த குடம் செய்கிறவனும் கிருஷ்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில். அன்னைக்கு கிருஷ்ணன் அவங்க அம்மா கயிறு வச்சு கட்டி போட்டுடுற வாடா ஆனி அவனை குச்சி எடுத்துக்கிட்டு அடிப்பேன். பின்னாடி ஓடும்போது இவன் வந்து பின்னாடி கதவுன்னு வெளியே போயிட்டான். ஓடி போய் அந்த ததிபாண்டன் வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டு ததிபாண்ட அம்மா அடிக்க வராங்க, ரொம்ப பயமாக இருக்கு, கொஞ்சம் என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணன்னா. அப்படியா, மாட்டிக்கிட்ட சமா வா. அந்த ததிபாண்டன் பரம பக்தனை என்னை தேடி நீயே வந்தா இல்லை இன்னைக்கு, வா. பெரிய குடம் எடுத்துட்டு அது கீழே இதில் உட்காந்துக்கோனே உட்கார வச்சுட்டான். சரி, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ததிபாண்டா மூச்சு வாங்கலப்பா, கொஞ்சம் அவுத்து விட, என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்காது இது குட்டி, அவ்வளோ பெரிய பானைக்கு அடியில் போ. ஆஹா, செம்ம மாட்டுக்கல்ல. நான் எப்போ அது வாடாக்கண்ணா இங்கே வாடான்னு கூப்பிட்டேன்னா என்கிட்ட வரதே இல்லை நீ, நான் உன்னே நினச்சிட்டு இருக்கேன்ல. இன்னைக்கு செம்ம மாட்டிக்கிட்டான், எடுக்க மாட்டானே அண்ணா. அப்படி சொல்லாதப்ப உனக்கு என்ன வேணும், நான் அப்படி வடிக்குவா. என்ன என்ன அனுகிரகம் பண்ணுறது மட்டும் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் இருக்கிற பூச்சி பூரா பல்லி எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கணும்னா. ஆனால் அது நிஜமான அவனோட ஆசை அந்த அளவுக்கு இப்படி இருக்கு. அது பாவம் எல்லாரும். இங்கே நான் சொல்கிற கதை ஃபன்னி, ஜோக்குக்காக இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த கதை ததிபாண்டன் வேறு, நடுவில் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கு அந்த சொல்லும்போது அவன் கிருஷ்ணருடைய வேலை கதை. சரி, இங்கே என்னென்னா ஒரு பக்தன் இப்படி வந்து கேட்டார். ஊர் எல்லாருக்கும் யாரும் எதுக்கு உனக்கு அவங்கள பற்றி கவலை, நீ மட்டும் வான்னா. நான் வரல, எல்லாரும் கூட்டி. சரி, யாருன்னு கூட்டிகிட்டு வர, போய் கூட்டிகிட்டு வாங்க. போனா போயிட்டு முதல்ல பிரம்மச்சாரி கிட்ட போனா. அப்போ தான் வேதசாலை பாடசாலை படித்து வந்த சுவாமி வந்தார், வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு வருவான்னா. இப்போவா, நான் இப்போதான் கிராமர் படிச்சுட்டு இன்னும் அஷ்டாத்தியாயி படிக்கணும், இது படிக்கணும், பாணினி சூத்திரங்கள் எல்லாம் படிக்கணும். இப்போதான் அக்னிஹோத்திரம் காயத்ரி இப்போ தான் ஆரம்பித்தேன், நான் இப்போ வரல என்ன. அப்புறம் குருஹஸ்தன் கிட்ட போயிட்டான். குருஹஸ்தன் கிட்ட போனால், என்னப்பா இப்போ தான் 2 குழந்தைகள் பிறந்துச்சு, அவங்க படிக்கணும், அவங்கள பெரியவங்களை பண்ணணும், அவங்களை கல்யாணம் பண்ணணும், இவ்வளோ இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படி நான் குருஹமெல்லாம் விட்டுட்டு பகவான் கூப்பிட்டாருன்னு வர முடியுமண்ணா. என்னடா இப்படி எல்லாம் இருக்கான்னு. சரி, கொஞ்சம் ரிட்டையர் ஆன அவனுக்கிட்ட போகலாம் அவனு சொல்லிட்டு வானப்பிரஸ்தன் கிட்ட போனான். ரிட்டையர் ஆகிட்டார், 60 வயசு. அவர் சொன்னார், இப்படிதான் பொண்ணு குழந்தை பிறக்க போகிறது, பேத்தி பிறக்க போகிறது, அவங்களுக்கு பார்க்கணும், ஒரு பேரன் பிறக்கணும், பேத்தி கல்யாணமும் பார்க்கணும். நானும் அப்போ வருவேனே, என்ன அப்போ அவசரம்னா. கடைசியில் என்ன வேறு யார் இருக்கா, சுவாமியார் கிட்ட போனேன். சுவாமியார் கிட்ட போனால் சன்னியாசி அவர் வந்து, என்னப்பா இப்போ தான் ஆசிரமம் கட்ட தொடங்கிட்டேன், எனக்கு இப்போ தான் பக்தாள் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு எல்லாம் இடம் கொடுத்தாங்க, இப்போ தான் லாரி செங்கல் வருது, சிமெண்ட் வருது, இதெல்லாம் கணக்கு பார்க்கணும், ஆசிரமம் கட்டணும், நான் பெரிய கோவில் கட்டணும்னு நான் நிர்ணயம் பண்ணேன். பண்ணுறாங்களே நிறைய சுவாமிகள் எல்லாரும், அது இதெல்லாம் யாரும் வரல. அப்படி வந்துட்டான் தலைகு. சுவாமி யாரும் வரல. நான் சொன்னேன் இல்லை, நீ அப்படி சுலபமாக வரமாட்டாங்க கிளாஸுக்கு. புரியுதா? எதுக்கு இதெல்லாம் சொன்னா, பிஸியாக இருக்காங்க. நீங்கள் யாராவது கேளுங்க, உங்கள் வீட்டில் யாராவது கொஞ்சம் வயசாகி ஒன்றும் வேலை இல்லை அவங்களன்னு கூப்பிட்டானும் வரமாட்டான். என்ன இப்போ எனக்கு என்ன புரிய போகிறது, அங்கே வந்து நான் உட்கார முடியாதுன்னு அது ஒரு அப்படியெல்லாம் சொல்லி
கொஞ்சம் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ வயசாகி போச்சு, எல்லாம் ஆக்சுவலாக செட்டில் ஆகி போச்சு, எல்லாம் குழந்தைங்கள நீங்கள் இந்த மாதிரி வரக்கூடாது போகக்கூடாது. ஏன் டிவி முன்னாடி உட்காருவீங்க அண்ணா, போ பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். ஏன்னா இந்த அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பேச முடியாது, ரொம்ப அகங்காரத்தோடு இருப்பாங்க. எனக்கு தெரியாதது என்ன புது சொல்கிறார் அதெல்லாம் தெரியும், மாஸ்டர் என்ன சொல்கிறார் எனக்கு எல்லாம் தெரியும், என்ன அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். நிறைய பேர் ஏமாந்து போகிறது. சரி, இப்போ என்ன அது கதை பிஸி இருக்காங்க. ஏன் இப்படி பிஸியாக இருக்கிறவன் மோட்சமனே ஞானத்துக்கு விஷயம் இப்போ இங்கே நீங்கள் வருதுன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி மனசு அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவர்டட் பிஸி என்ன, மனசு பிஸி இல்லாமல் இன்ட்ராவர்டட் கொஞ்சம் ஏகாகிரத்தைப்படுத்தி சொல்கிறது கேட்கறதுக்கு வேணுமுன்னா இந்த 1 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு ஏதோ அந்த தகுதி இல்லைன்னா நீங்கள் உட்கார மாட்டீங்க, உட்கார முடியாது, உட்கார்ந்தாலும் புரியாது, அடுத்த கிளாஸுக்கு வர மாட்டீங்க. புரியுங்களா? ஏன்னா மைண்ட் அவ்வளோ ப்ரீ ஆக்குபைடு பிஸி. அப்போ நீ எப்போ அடுத்த லெவலுக்கு வருவே? என்ன அடுத்த லெவல் சார்? இப்போ தானே சொன்னோம் வேதத்தில் உபாசனைக்கு வர வேண்டாமோ? உபாசனை என்ன சார்? மெடிடேஷன். பாருங்க, பக்தி வார்த்தை வருதில்லை எங்கேயுமே. அப்போது நீ வெளியில் செய்கிற இந்த காரியகலாபம், சோஷியல் சர்வீஸு, வீட்டுக்கு பண்ணுறது, வீட்டில் சுவாமி இருக்கார், அவருக்கு தேங்காய் விடுக்கிற எல்லா தீபாராதனை காட்டுவேன், காலையில் மணி அடித்து எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுற ஃப்ளாட்டில் இப்படியெல்லாம் இருப்பாங்க சில பேர். அதெல்லாம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் அடுத்த படி, நீ அடுத்த படிக்கு வரணும். அங்கே இருந்தால் எப்படி? இந்த 5 படிகள் மூடா சொன்னால் நம்ம 5ஆக பிரிச்சுட்டோம். இது ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று மேலுக்கு ஆவடா சேர்ந்துட்டான் ஆகணும். அப்போ அதுக்கு வரலைன்னா உனக்கு மனசுக்கு நிம்மதி வராது. அதுதான் பாருங்க, ரொம்ப சோஷியல் சர்வீஸ் பண்ணி இப்படி இருக்கிறவங்களுக்கு பிஹெச்எஸ் అనేది கிடைக்கல. ஃபுல்லாக சுவார்த்தமாக இருந்து குடும்பம் அப்படி இப்படி எதெல்லாம் சொல்லிட்டு அதில் ஈடுபடுற அவனுக்கும் வரல. ஒரே சண்டை, கவலை, டென்ஷனும், ஓகே, சோக மோகங்கள், பயம் எல்லாம் இருக்கு. அதனால் போதும். இனி இவ்வளோ நாள் அந்த சகாமந்தோட்டி ஒருத்தன் நீ பூஜிச்சிட்ருக்கிறே, இப்போ அவனை பற்றி கொஞ்சம் உன மனசில் வெளியில் எல்லாம் விட்டுடும். தியானம் பண்ணுறதுக்கு உபாசனைன்னா தியானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஹ்ய கர்மங்கள் அதெல்லாம் இது நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. கோவிலில் நீ இவ்வளோ சுற்றி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் ஆனதுக்கப்புறம் கடைசியில் ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் பண்ணுவீங்களே, ஒரு நிமிஷம் உட்கார்ந்து போகணுண்டா அம்மா சொல்லும் குழந்தைகளுக்கு, என்ன உட்கார்டா ஒரு நிமிஷம், என்ன பண்ண உட்காந்து தேங்காய் வடித்து சாப்பிட்டுட்டு அந்த புளியோதரை தொன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போட்டுட்டு எல்லா அழுக்கு போகலாம். அதுக்கு இல்லை. எது நீ ஸ்ரீகோவிலில் கர்ப்ப கோவிலில் பார்த்தியோ அந்த சுவாமினி இங்கே உட்காந்துட்டு சுற்றுனது போதும், ஆனால் இங்கே உள்ள பாருன்னு அர்த்தம். இது யாரு இப்படி சொன்னால் புரிஞ்சிச்சுன்னா இனிமேல் அப்படி பண்ணலாமே. அப்போ அதுதானே உபாசனை. ஸோ அவ்வளோ செஞ்ச காரியகலாபம் எல்லாத்துக்கு முடிவு சும்மா உட்காரு, உள்ளே பாரு. அப்போ உபாசனை. இந்த உபாசனை 2வது விஷயத்துக்கு வந்தோம். இப்போது இங்கே கூட உபாசனை திரும்பி 2 லெவல். சரியா? உபாசனை முதல் லெவலில் இவன் சகுண ஈஸ்வர தியானம் பண்ணுறதுக்கு இவன் இப்போ லாய்க்க. இவ்வளோ நாள் தியானம் பண்ணல, மெக்கானிக்கலாக எல்லாம் ஏதோ பண்ணிட்டு ஓடிட்டுருக்கிறான். ப்ளஸ் செல்ஃபிஷாக பண்ணான். இப்போ செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணும்போது கூட ஏதோ வெளியில் தான் பண்ணுறான். பகவானை சகுண ஈஸ்வர உபாசனை செய்கிறவன் முதல் லெவல் உபாசனை. உபாசனை 2 லெவல் சொன்னோம் இல்லையா? சகுண ஈஸ்வரன்.
ஸோ இவனு அந்த லெவலுக்கு வந்தவன் வந்துதாகணும். கிருஷ்ணா இது பற்றி சொன்னார். இதுதான் அபியாச யோகானே வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு பல இடத்துல. சகுண ஈஸ்வர உதானம் அப்படின்னா அர்த்தம் ஏகரூப. நான் அந்த இது சொல்லலையே, அங்கே நேரோன்னு ஒரு வார்த்தை கொடுத்தானா முதல் லெவல் கர்மயோகத்துக்கு, ரெண்டாவது லெவல் கர்மயோகத்துக்கு ப்ராட்னு கொடுக்கணும். ப்ராட் மைண்டட், கொஞ்சம் நிஷ்காமமாக பண்ணுறானே, சுவார்த்தம் இல்லாமல் பண்ணுறானே, ப்ராட் மைண்டட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே சகுண ஈஸ்வர உபாசனா தியானம், ஏகரூப தியானம். என்னுடைய முருகன், என்னுடைய கிருஷ்ணன், என்னுடைய ராமர், என்னுடைய தேவி, அந்த என்ன தெய்வமோ அதே தியானம் பண்ணிட்டு இதுதான் தெய்வம், இதுதான் கடவுள், இதில் தான் இருக்கார் அப்படி அப்படியே நினச்சிட்டு ஏகரூப சகுண குணங்களை கூட அட்ரிபியூட்ஸ் இருக்க கூட நல்லா இப்படி துணி ஒட்டிட்டார், இப்படி கிரீட்டம் வச்சுக்கிட்டாரு, மகள குண்டதாரி, அப்புறம் நல்லா இல்லைன்னா எல்லாம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ஃப்ளூட்டு மயில் எல்லாம் அதெல்லாம் நினச்சிட்டு குட். அதெல்லாம் முதல் லெவல் ஏகரூப சகுண ஈஸ்வர உபாசனா. இது கூட நேரோ மைண்டட் ஒன்லி. நான் எதுவுமே புதுசாக சொல்லலை உங்களுக்கு, நானாக சொல்லலை, இதெல்லாம் கிருஷ்ணர் பேசி முடிச்சிட்டார். இப்படி அப்பப்போ சிந்தசைஸ் பண்ணிக்கலன்னா என்னதான் பகவத்கீதான்னு ஆயிடுவோம். கிளாரிட்டி ஒரு கிளாஸு ஒரு அத்தியாயம் போக 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 அவ்வளோ கிளாரிட்டி வரணும், ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்போது ஏகரூப பக்தி அது நேரோ மைண்டட் தான். ரெண்டாவது லெவல் உபாசனா, நாலாவது பாயிண்ட்டுக்கு விட்டு வந்துட்டோம் ஆர்டரில் பார்த்தா இல்லையா. ரெண்டாவது லெவல் உபாசனா விஸ்வரூப இல்லைன்னா அநேக ரூப சகுண ஈஸ்வர தியானம் ஒன்லி. அந்த சகுண అనేది இம்பார்ட்டண்ட் வேர்டு. எட்ரிபியூட்ஸோட எத்தனை தேவதைகள், எத்தனை விதங்கள், எத்தனை கதை. இப்போ 11வது அத்தியாயத்தில் கூட பார்த்ததெல்லாம் விஸ்வரூப தரிசனம் ஆனால் கூட எல்லாம் சகுணம். சங்க சக்கர கதா பத்மம் சகுணம், குணங்களோட ஆகாரத்தோடு இருக்கிறது. ஸோ இது ரெண்டாவது லெவல். ஆனால் அட்லீஸ்ட் இவன் என்ன ஆயிடுச்சு, அநேக ரூபம், அதை பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம். அந்த லெவலுக்கு வருது ப்ராட் மைண்டட் ஆயிடுச்சு. கடவுள் అనేది என்னோடய வீட்டிலோ என்னோட பூஜா ரூம்லோ எங்கள் ஊரில் எங்கள் கோவில் இருக்கிற மட்டும் இல்லை, இந்த நாமரூபம் மட்டும் இல்லை, சர்வநாமரூபங்கள் கூட கடவுளேன்னு சொல்கிறது. அது எவ்வளோ ನಾವು வந்துட்டான், 4th லெவலுக்கு உபாசனைக்கு வந்துட்டான். ஓகே, அதனால் இங்கே பக்தி அనే வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ரொம்ப லைட்டர் சைடு எடுத்துக்கூடாது. பக்தாள் கோவிலில் அப்பா கூட்டமாக இருக்காங்க. என்ன பக்தாள், நீ உபாசனை லெவல் 1 லெவல் 2க்கு இப்படி வரலன்னா ஓகே, நீ அடுத்த படிக்கு வரலன்னு அர்த்தம். ஸோ உபாசன யோகத்தில் ரெண்டாவது ப்ராட் மைண்டட் ஆயிடுச்சு எல்லாமே. இங்கே கூட மனசு இப்போ இன்ட்ராவர்ட்டடாக இருக்கு. அந்த அளவுக்கு இப்போ இது பண்ணணும், அது பண்ணணும், 10 சமைக்கணும், அதெல்லாம் பண்ணிட்டு இத்தனை வருஷம். அப்புறம் அந்த விரதமணி இந்த விரதமணி, அந்த கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் ஆயிடுச்சு, போதும். அதெல்லாம் அந்த லெவலுக்கு ஓகே, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நவ் மை திங் இஸ், என்னோட மனசுனே உள்ளக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏகரூப பகவானோ இல்லை பகுரூப பகவானோ விஸ்வரூபமோ தியானம் பண்ண பழகிட்டோம். அதுக்கு பேர் உபாசனா. இப்படி பண்ணால் என்ன ஆயிடுச்சு, இப்போது மனசு கர்மயோகா லெவல் 1 லெவல் 2னால சுத்தமாயிடுது. உபாசனா யோகா லெவல் 1 லெவல் 2னால ஏகாகிரத சித்த ஏகாகிரத வந்தது, ஃபோக்கஸ்டு மைண்ட். இது வந்தாதான் 5வது த ஃபைனல் ஞான யோகத்துக்கு லாய்க்கு. இல்லைன்னா உபனிஷத்து இந்த பகவத்கீதை வர அடுத்த அத்தியாயங்களுடைய வார்த்தைகள், எந்த வேதாந்த விஷயமும் குரு மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தானோ
நீ வருஷக்கணக்கில் கேட்டுட்டு இருந்தா கூட இந்த ப்ரிப்பரேஷனோட தகுதியோட அர்ஹத்தோட இதுக்கு வேதாந்த பரமாக சொல்லணும்னா சாதன சத்துஷ்ட சம்பத் எல்லாம் வந்துச்சு. இப்போது இந்த லெவலுக்கு வரதுக்குள்ள சாதன சத்துஷ்டய சம்பத் என்ன விவேகம் வந்துச்சு. நான் எங்கே இருக்கேன், எங்கே போகணும், எதுக்காக வந்தேன், என்ன செய்யணும்னு எல்லாம் விவேகம் வந்துச்சு. அப்புறம் வைராக்கியம் வந்துச்சு. நான் கர்மயோகமும் இப்போ அது லெவல் 1 கிடையாது, லெவல் 2 கிடையாது. நான் உபாசன யோகம் லெவல் 1 லெவல் 2 கிடையாது. சகுண நிர்குண ஈஸ்வர ஞானம். தியானம்னு சொல்லக்கூடாது, ஞானம். என்ன தியானம்னா கண்ணு மூடணும் அனுவீங்க. இங்கே கண்ணு மூடிட்டு அப்போ நான் சொல்கிறது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? கண்ணு திறந்து காது திறந்து ஞானத்தினை காதுக்குள்ளே குடிச்சுக்கணும், காதுனால குடிச்சுக்கணும். நிர்குண அது ஞான யோகமாயிடும். நிர்குண ஈஸ்வர விசாரணை அப்படின்னா என்ன சார், ஏன் தியானமனே வார்த்தை எடுத்துட்டீங்க? நிர்குணத்து மேலே எப்படி தியானம் பண்ணுவேன்? நல்ல கேள்வி, எல்லார்ட்ட கேளுங்க. நிர்குணத்து மேலே எப்படி தியானம் பண்ணுறது? நிர்குணம்னு என்ன தெரியுமா? ரூபம் கிடையாது, பேர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அச்சவத் அகந்தம் 5 புலங்கள்னால எதுவுமே நிர்குணம்னா துளசி கிடையாது. எப்படி மணக்கிறது? பகவான் பாதங்களுக்கு வச்ச துளசி கிடையாது. அப்புறம் அவர் ரூபம் பார்க்கலாமா? துருத்துருத்துறன்னு இப்படி என்னமோ சொல்லிட்டீங்களே ததிவாண்டன் கிட்ட போய் அந்த கிரகணம். ஏன் சார் அவன் வேண்டான்றீங்க? அவர் ஒரு சமயத்தில் வந்தார் போவார், அப்புறம் உன்னுடைய கதி என்ன? அப்புறம் தொட்டி பார்க்கலாம், தொட முடியாது. எந்த இந்திரியங்களும் மனசுனால எட்டாத. அப்போ அது எப்படி தியானம் பண்ணுவேன்? தியானம் பண்ண முடியாதனால அதோடைய ஞானம் ஏற்படணும். அப்படி என்ன சார் என்ன சிம்பிள் லாஜிக்கு. அப்போ எப்படி நிர்குணமாக இருக்கிற ஈஸ்வரன்? அதனால தான் நிறைய பேருக்கு இது புரியாதனால பெரிய பெரிய படித்தவங்க மற்றங்களை கூட அப்படிப்பட்ட நிர்குண அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்கன்னா யார் வேதத்தின்னு சும்மான்றான், உபனிஷத்துன்னு அவனை. பாருங்க, அது கரெக்டாக புரிஞ்சு கிளிக் ஆகலைன்னா மாட்டிக்குவோம். அவ்வளோ அப்போ ஏன் இதெல்லாம் பேசியிருக்காருல்ல பகவான். இப்போ நான் நிர்குண விஷயம் பற்றி பேசிட்டார். என்ன அது அப்போது தியானம் என்ன ஞானம் அன்னிங்கன்னா நான் கன்க்ளூடிங் we are coming to this. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணுறது தான். இப்படி வந்து சத் சங்கத்தில் குருவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஸ்ரவணம். ஏன்னா இப்போ நல்ல மைண்டு உங்களுக்கு இல்லை சார், எனக்கு இன்னும் மைண்டு கான்சன்ட்ரேஷன் வரல அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ லெவலில் இருக்கீங்க நீங்கள். இப்போ புரிஞ்சிச்சுன்னா மாற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? ஒன்றும் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. பட் அண்டர்ஸ்டாண்ட் தட் என்ன எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் ஆத்தியாத்மம் இங்கே வந்தால் தான் அந்த செகண்ட் லெவல் உபாசனைக்கு. அப்போ முதல் லெவல் உபாசனைக்கு வந்தாவே நீ கொஞ்சம் ஆத்தியாத்மிகம் ஆகிட்டேன்னு அர்த்தம். மதமெல்லாம் அங்கே முடிஞ்சு போச்சு. மற்ற துவேஷிக்கலை நீக்கி வைக்கலை, அது எல்லாம் பண்ணியாச்சு. அதோடைய பலம் இங்கே வரணும். உபாசனைக்கு வந்தாச்சுன்னா அப்போதான் அது ஆத்தியாத்மிகமாகிறது உள்ள என்னுடைய. ஆனால் அந்த உள்ள தியானம் అనేది அப்படியே இருந்தாலும் பத்தாது, அதுக்கு குரு கைடன்ஸ் வேணும். ஏகரூப தியானம் எப்படி பண்ணுறது குரு சொல்லி தரணும். விஸ்வரூப தியானம் అనేది என்னன்னு அதையும் சொல்லி தரணும். எப்பவுமே குருவுடைய கன்சர்னில் இருந்துட்டு கைடன்ஸில் ப்ரோக்ரெஸ் ஆகணும். ஆன்மீக ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நிறைய குழி பள்ளங்கள் எல்லாம் இருக்கும், நிறைய புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எங்கே மாட்டிக்கிட்டோன்னு இது நமக்கே தெரியாது. அதனால ஸ்ரவணம் பண்ணுறோம். 1 மணி நேரம் ஸ்ரவணம் பண்ணிட்டா அது வந்து அப்புறம் 23 மணி நேரம் உங்களென்ன மனனமும் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்ரவணத்தில் விஷயத்தினே ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கிரகிச்சுக்கிறோம் காதுனால உள்ளக்கு போகிறது.
மனனம் என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்லணும்னா சந்தேக நிவృత్తిக்கு பேர் மனனம். நான் மறுபடியும் அது சிந்தனை பண்ணி, இல்லை குருக்கிட்ட கேட்டு, இல்லைன்னா அடுத்த வகுப்பில் சொன்னது கேட்டு, எப்படியோ சந்தேகங்கள் இல்லாமல் நான் புரிஞ்சுக்கிறேன்னா அந்த சந்தேக ரஹித அந்த ஞானம் ஏற்படும் போது அதுக்கு மனனம் உபயோகப்படும். அதனால் கேட்டு அப்படி விட்டுட்டு அதுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பேசிட்டோம்னா இது போய் திரும்பி என்னது ஆடு உட்காந்துட்டு அப்படியே உள்ளே சாப்பிட்டு அதை அசைஞ்சு போட்டு போடும். அந்த மாதிரி சிந்திக்கணும், டைம் கொடுக்கணும். அப்புறம் நிதித்தியாசனம் மூணாவது. அப்படி என்ன, இது இன்னொரு விதமாக சொல்கிறேன். மனனம் பண்ணதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் தடங்கள், புத்திபூர்வகமாக ஏற்படுற சந்தேகங்கள் தடங்கள், முதல்ல சொன்னவங்க சந்தேகங்கள் நிறையா. இப்போ இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசினதுக்கப்புறம் நிறைய சந்தேகம் தீர்ந்துச்சே இல்லையா? இன்டலெக்சுவல் புத்தியில் ஏற்படுற தடங்கள், பேரியர்ஸ் ஆஃப் தி இன்டலெக்ட் மனனம் ரிமூவ் பண்ணும். நிதித்தியாசனம் என்ன பண்ணுவோம்னா இமோஷனல் பேரியர்ஸ் ரிமூவ் பண்ணும். உணர்ச்சிகளினால தாக்குதல். இந்த ரெண்டுத்துலேயே எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி மனுஷன் அதில் மாட்டிக்குவான். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நிறைய படிச்சிருந்தாலும் மாட்டிக்குவான். சில பேர் இமோஷ்னல், இந்த இமோஷ்னல் டிபெண்டன்சி அது எல்லாமே போயிடுது இனிமே. அந்த மாதிரி எப்போது என்ன ஆல்மோஸ்ட் நிஷ்டை ஞான நிஷ்டை ஏற்பட்டு இருக்குன்னு அர்த்தம். மோர் போட்ட பால் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இப்போ தயிர் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி எமோஷ்னல் பேரியர்ஸ் ரிமூவ் பண்ணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு கூட சிந்தனை பண்ணுங்க. மனநோ சிரவணம் என்னமோ இதே சொல்லிட்டு இருக்காரு. சிரவண மன நிதித்தியாசனங்கள். இப்போ இந்த மேலே சொன்ன இந்த அஞ்சும் சேர்ந்து வேணுமன்னா பக்தி யோகம்னு கூப்பிட்டுக்கோ. என்ன புரிஞ்சுது இப்போ? பக்தி అనేది பின்னாடி தம்புரு ஸ்ருதி மாதிரி, இன்னர் கரண்ட் மாதிரி கர்மயோகத்திலும் கூடியிருக்கு, உபாசன யோகத்திலும் கூடியிருக்கு, ஞான யோகத்திலும். இந்த பக்தி அనే எலிமெண்ட் அங்கே உள்ள இல்லாமல் அந்த மூணும் பலிக்காது. அதுக்கு மீனிங் வேல்யூவே இல்லை. அப்போ நீ பக்தின்னு தனியாக சொல்ல முடியுமா? நிறைய பேர் நீங்கள் என்ன மார்க்கம் ஃபாலோ பண்ணுறீங்க? பக்தி யோகமா ஞான யோகமா? இப்படி இல்லை. நாங்கள் எல்லோரும் பஜனை மண்டலியில் இருக்கோம். நாங்கள் பக்தாள். நீங்கள் எல்லாம் பகவத்கீதை கிளாஸுக்கு போவீங்களா? தெரியாது பாப்போம். ஏன்னா ஒடுங்க சாஸ்திரம் இப்படி உட்காந்து கேட்கல, விஷயம் கேட்கல. பாருங்கள், கேட்கறதுக்கு இப்போது நீங்கள் எபிலிட்டின்னு இன்னும் வளர்த்துக்கணும். அத்தியாயம் படிக்கும்போது விஷயம் அந்த அளவுக்கு இங்கே பாஹ்யமானது எந்த இது கிடையாது. கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் வித் த வேர்ல்டு. ஐ ஆம் டெட் டு த வேர்ல்டு அண்ட் த வேர்ல்டு இஸ் டெட் டு மீ. அப்படி இருக்கணும் குருவுக்கு முன்னாடி சாஸ்திரம் விஷயம் கேட்கும்போது. எல்லா நாள் அப்படி இருக்குது. அது சில வாட்டி ஏதோ பிரச்சனையோடு வருவோம். என்ன சார் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் 1 hour வரும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம், எவ்வளோ வீடு, எவ்வளோ வீட்டு விஷயங்களும், எத்தனை ஃபோன் கால்ஸு, எத்தனை ப்ராப்ளம்ஸு. ஓகே, கொஞ்சம் சமாளிச்சுட்டு எல்லாத்துலேருந்து வெளியே அதுதான் நிதித்தியாசனம். உனக்கு அது பக்கம் வர யூஆர் எஸ்டாப்ளிஷிங் இன் தட். என்ன நடந்தாலும் சரி, ஆகாயமே உடஞ்சி கீழே விழுந்தாலும் சரி, ஐ ஆம் அன்ஷேக்கபிள். அதுக்கு தான் நிதித்தியாசனம் சொல்லுங்கள். அப்படின்னா அது எப்படி வரும்? இப்படி தான் சாஸ்திரம் கேட்க வரும். வேறு வழி ஏதாவது இருக்கா? கிடையாது. நோ வே. அதனால சத்சங்கம் கேட்கறது ஒரு தினம் இல்லை, கேட்டது அப்படியே மனனம் நிதித்தியாசனம். அந்த கான்டாக்டில் குருவோடைய பாவனை, குருவோட பேச்சு, சாஸ்திரமாத்த இதெல்லாம் கண்ணு முன்னாடி அதே ஓடிட்டுருக்கணும். அப்புறம் ரோடு மேலே போகிற வெஹிக்கிள் எல்லாம் ஓடுறது அது தெரியும். அதையும் அது பாட்டுக்கு தெரியும். தேவையில்லாத விஷயத்துலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கோ. அப்போ தான் முடியும். இஃப் யூ ஆர் ரியல்லி மீன் த பிஸ்னஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி.
எவ்வளவுக்கு எவ்வளோக்கு பகிர்முகமாக இருக்கியோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ள அந்தர்முகம் ஆக முடியாது. பகிர்முகத்தில் வந்து அந்தர்முக சமாராத்தியாம் பகிர்முக சுதுர்லபா என்ன சொல்லணும், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், அந்த வார்த்தை எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பக்தி யோகம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உள்ள சாப்டருக்குள்ளே போக முடியாது. ஓகே, அப்போது இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் உனக்கு புரிஞ்சு இப்படி வந்தால் அந்த நிர்குண பக்தி வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம். நிர்குண பக்தி அங்கே லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, ஸோ மனன சிரவண நிதி தியாசனம் நிர்குணம், வெளியில் எதுவுமே இல்லை, அது பண்ண முடியாது. அப்போ அது தியானமும் பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் புரிஞ்சுக்கிறது, என்ன தான் புரிஞ்சுக்கிறவன்னா, நல்ல லாஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, நான் தெரிஞ்சுக்கணும் நான் புரிஞ்சுக்கணும் అని யாருக்கு தோணுறதோ அந்த சப்ஜெக்ட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் மெடிடேஷன். தமிழில் சொல்கிறேன், யார் நான் மோட்சம் அடையணும், நிர்குண பிரம்ம ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறானோ, நானே சாதனம், நானே சாத்தியம். கொஞ்சம் கஷ்டம் இது புரிஞ்சுக்கிறது, பட் ட்ரை டு கிராஸ்ப் இட். இந்த சப்ஜெக்டே ஆப்ஜெக்ட் சிம்பிளாக சொல்கிறேன் இங்கிலீஷில், யூ ஷுட் மெடிடேஷன் அనే வார்த்தை வேண்டாம், நான் யூஸ் பண்ணுறேன். யூ ஷுட் மெடிடேட் ஆன் த மெடிடேட்டர். அப்போதான் அந்த நிர்குண பிரம்மம் யாரோ கிடையாது, அது குரு வந்து அது நீதான்னு சொல்லுவார் உபதேசத்தில், மகா வாக்கியம். நல்ல சிந்தனை பண்ணும், கண்டிப்புடி அகம் பிரம்மாஸ்மி. நிர்குண ஈஸ்வர ஞானம் என்ன புரிஞ்சுதா, எனக்கு ஈஸ்வரனுக்கு வித்தியாசம் இல்லை, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் இல்லை, மெடிடேஷன் மெடிடேட்டர் அண்ட் மெடிடேட்டட் இல்லை, ரெண்டுத்தோட ஐக்கியம். புரிஞ்சதா? ஸோ இத்தனை விஷயத்தினை நல்லா இப்படி சிந்திச்ச அப்புறம் முதல் ஸ்லோகம் ஜஸ்ட் படிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? இவ்வளோ இதெல்லாம் அர்ஜுனனுக்கு வந்து சந்தேகம் 11 அத்தியாயங்களுக்குள்ள கேட்டதில் ஆரம்பிக்கிறார். அத த்வாதசோऽध्यायः அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. அர்ஜுனனுடைய கேள்வினி வந்து நான் உங்களுக்கு கேள்வியாக சொல்லி நிறுத்துறேன். நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் என்ன நீங்களும் சிந்திச்சுட்டு வரணும். சிம்பிள் என்னன்னா, கர்மயோகம் பற்றி விட்டுடுங்க, அது எங்கே ஃபஸ்ட் லெவலில் இருக்குது, அது வந்தாச்சு. அந்த உபாசனா பக்தி செய்கிற செகண்ட் லெவல், ஃபஸ்ட் லெவல் ஏகரூபமாவது பகுரூபமாவது சகுண சாக்கார ஈஸ்வர பக்தி பண்ணுறவனு சிறந்தவனா, நிர்குண நிராகார ஈஸ்வர ஞானத்தின் அடையறதுக்கு முயற்சி பண்ணுற பக்தனு சிறந்தவனா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.